எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட கிரில் குமார் பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ரான் வச்சு தான் ஒரு தந்தூரி. ப்ரான்னா சாதாரண ப்ரான் இல்லை, டைகர் ப்ரான். ஸோ ரொம்ப பெருசாகவே இருக்கும். டைகர் ப்ரான்னா எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக பெருசாகவே இருக்கும். அந்த ப்ரானை வச்சு தான் ஒரு தந்தூரி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுன்றதை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதில் கடைசியாக நான் சாப்பிட்டு ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அந்த ரிவ்யூவும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பாக ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து என்னோடய வீடியோவை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்துருக்க நம்பர்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அது மேலே கால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மறக்காமல் எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரை தட்டி விடுங்க. இதுவே எங்களுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய உதவி. வாங்க ப்ரான் தந்தூரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரானை க்ளீன் பண்ண போகிறோம். அந்த ப்ரான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பெருசுன்ட்டு ஒரு ப்ரானும் இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ நான் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன் இந்தமாரி சைஸில். அதை தான் நம்ம இன்றைக்கி தந்தூரி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது நேரம் ஃபஸ்ட்டு தலையை எப்படி கிளிக்கங்க. அதோட அந்த வேஸ்ட் வரும், அதையும் எடுத்துடலாம். பெரிய இறானும் போது கொஞ்சம் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. சொன்ன மாதிரி இந்த இடத்த அப்படி கட் பண்ணி அந்த வேஸ்ட்டை மாட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் உரிச்சாச்சு நல்லாவே. இப்போ க்ளீன் பண்ணலாம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டைகர் ப்ரான் நம்ம வந்து உரித்து க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ண பிறகு எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். இது இவ்வளோ பெருசு வரும், இதோட பெருசாகவும் வரும் டைகர் ப்ரான். ஸோ எனக்கு கிடைச்சதை வச்சு நான் பண்ணுறேன். ஸோ இந்த இதை வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டோம். இதுக்கு அடுத்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி இதை நம்ம தந்தூரி பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வாங்க போகலாம். இஞ்சி பூண்டை தட்டிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், பேப்ரிக்கா பவுடர் 1/4 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, தயிர் ஒரு 1/2 கப், ஒரு 1/2 லெமன், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க.
இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம நல்லா கசக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த ஸ்மெல் வாசனையை கொடுக்கும். அதிகமாக நல்லாயிருக்கும் இந்த வாசனை கஸ்தூரி மேத்தி போடுறதுனால. வேறு எந்த பர்பஸும் இல்லை. க்ளீன் பண்ணி வச்ச ப்ரானை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ரான்லேயும் நல்லா அந்த மேக்னேட் ஆகணும். அந்த நம்ம இது பண்ண ஸ்பைசஸ் வந்து நல்லா மேக்னேட் ஆகிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ப்ரான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி நல்லா அந்த ஆயில் ஊறுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை நல்லா ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊற விட்டுடலாம். அப்போ தான் அது வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அந்த பர்ஃபெக்டாக வந்து அந்த ப்ரான்குள்ளே உள்ளே போய் இறங்கும். நம்ம வந்து க்ரில் பண்ணி சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த ஆயில் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம க்ரில் பண்ணும்போது அது மேலே ஆயில் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் ஆயில் நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த க்ரில்லை ரெடி பண்ணணும் சார்கோல் போட்டு. ஸோ அந்த வேலையை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரான் அருமையாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தந்தூரிக்கு பக்காவாக ரெடி பண்ணி மேக்னேட் பண்ணி க்ரில்ல அந்த கம்பியில் சொருவி வச்சுட்டோம். இப்போ வந்து க்ரில் பண்ண போகிறோம். இது எப்படி வருதுன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். இதை நான் பக்காவாக க்ரில் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரேன். ஸோ எங்கேயும் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரான் தந்தூரி கிரில் சூப்பராக வந்திருக்கு. அதை வந்து நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தந்தூரி ப்ரான் சூப்பராக அருமையாக வந்திருக்கு. அமேசிங்காக இருக்குது. வாசனை அவ்வளோ சூப்பராக தூக்கிட்டு இருக்கு. ஸோ நான் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள்.
தந்தூரி தாங்க, அதை அடிச்சுக்க முடியவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ப்ரான் சூப்பராக வெந்திருக்கு. மெயினாக அதில் இருக்க அந்த ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக, அது கூட மேக்னேட் ஆகி அவ்வளோ அருமையாக வெந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இது பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். டேஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. அந்த ஸ்பைசஸ், காரம் எல்லாமே, காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த பெப்ரிக்கா பவுடர் சேர்த்ததுனால அந்த காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. பட் மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு, சூப்பராக தந்தூரி கிரில் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கேன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக்னா அது மேலே கால் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற இதுமாரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் தட்டி விடுங்க. இந்த கிரில்லுக்கு நான் கொடுக்க போகிற ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4. ஏன்னா அவ்வளோ அருமையாக வந்திருக்கு, அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கு. உண்மையிலே இதை நானே சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு அருமையாக வெந்திருக்கு. அதனால தான் 5க்கு 4 கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.